பிரபஞ்சத்திடம் நீங்கள் பேசுகிறீங்களா? பிரபஞ்சம் உங்களோட பேசுதா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியலையா? எப்படி தெரிகிறது? எந்த மாதிரி பிரபஞ்சம் நம்மளுக்கு உணர்த்தும் ரகசியங்கள் என்ன அப்படின்றத தான் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரபஞ்சத்திட்ட நம்ம என்னென்னமோ கேட்போம், ஆனால் பிரபஞ்சம் நம்மளுக்கு எப்படி பதிலளிக்கும் அப்படின்னு பல யோசனைகள் சிந்தனைகள் நம்மக்கிட்ட இருக்கும். பிரபஞ்சம் நம்மக்கிட்ட எப்படி பேசும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பாக இருப்போம். ஆனால் பிரபஞ்சம் நம்மளுக்கு எடுத்த உடனே கெட்டது செஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்போம். ஏன்னா நம்மக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகியிருந்தவங்க நம்மக்கிட்ட இருந்து விலகியிருப்பாங்க. அப்போ உங்களோட மனசில் என்ன தோணும்னா, நம்ம இதை ஃபாலோ பண்ணனால தான் நம்மளுக்கு பிரபஞ்சம் இந்த மாதிரி கொடுத்துருச்சு, அதனால் இதை அன்ஃபாலோ பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு அதை நம்ம அப்படியே மறந்துடுவோம். ஆனால் பிரபஞ்சத்துக்கு தெரியும் நம்மளுக்கு யார் நல்லது செய்வாங்க, யார் கெட்டது செய்வாங்கன்றது. அதனால் நம்மளுக்கு பிரபஞ்சத்துக்கும் ஃபஸ்ட்டு கனெக்டிவிட்டி ஆயிடுச்சுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸை எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் பிரபஞ்சம் ஃபஸ்ட்டு பண்ணும். அப்போது ஃபஸ்ட்டு அப்படி அந்த மாதிரி பண்ணுறப்ப நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் பீப்புளெல்லாம் விலக வைக்கும். இது நம்மளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும், ஆனால் பின்னாடி அதனோட வலிகளை தாங்கிறதுக்கு நம்மளோட மனசு ஏற்றுக்க முடியாது. அதனாலேயே ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு நெகட்டிவ் பீப்புள்ஸ் எல்லாம் விலக வைக்கும். இதை நம்ம கெட்டதுன்னு நினைப்போம். ஆனால் இது ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்ப நம்மளுக்கு கெட்டது மாதிரி தெரிஞ்சாலும் பின்னாடி நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். அதனால் பிரபஞ்சம் எப்பயுமே நம்மளுக்கு கெட்டது செய்யாது, எப்பயுமே நம்மளுக்கு நல்லது மட்டுமே செய்யும் பிரபஞ்சம். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் பீப்புள்ஸ் எல்லாம் விலகிட்டா நம்மக்கிட்ட பிரபஞ்சம் பேசுமா, எந்த மாதிரி எல்லாம் பேசும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக பேசுங்க. இந்த நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் பீப்புள்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட விலகிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு அறிகுறி மூலம் பிரபஞ்சம் சொல்ல வரும். சொல்லப்போனால் இந்த வீடியோ கூட உங்களுக்கு பிரபஞ்சம் ஒரு அனுப்பி வச்ச ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக கூட இருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு நம்பர்ஸ் மூலமாக உங்களுக்கு பிரபஞ்சம் ஏதோ ஒன்றை சொல்ல வரும். 1111555555557777 இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு செய்திகளை சொல்ல வரும். அந்த செய்திகள் என்னன்றதை நம்ம உத்து ஆராயணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பிரபஞ்சம் என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிடும். அதன்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்பர்ஸும் வந்துருச்சு. அதுக்கடுத்து பிரபஞ்சம் என்கிட்ட பேசுகிறதுக்கு, நானும் பிரபஞ்சத்திட்ட பேசுகிறதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணால் என்னோடய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையுமே என்னால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குதோ அதை எழுதி வைங்க. தொடர்ந்து அதை நடந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் கண்டிப்பாக நடக்க போகுதுன்னே அர்த்தம்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் எழுதி வைக்க உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அது போய் ஸ்டோர் ஆகிக்கிறோம். நீங்கள் நினச்சாலும் அதை மாற்ற முடியாது. அது உங்கள் மூளையில் ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கும், இது நடந்தால் நல்லாயிருக்கும், இது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதை சொல்ல உங்களோட வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அது உங்களை அறியாமலேயே உங்களை அந்த பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு தயாராக்கி விடும். இந்த மாதிரி மிராக்கிள்ஸை பிரபஞ்சம் உங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கும். எழுதி வச்சனால நடக்குது, ஓகே. இதுக்கடுத்து என் கூட பிரபஞ்சம் அதிகமாக கனெக்டிவிட்டி ஆகணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பயுமே நன்றி உணர்வாக இருக்கணும். நீங்கள் எப்பயுமே ஒரு கிராட்டிடியூடாக இருந்தீங்கனாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ் தான். ஆமாங்க, எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் நன்றி உணர்வாக இருக்கணும். இந்த நன்றியை வெளிப்படுத்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் நடக்கும். அந்த மிராக்கிளை கண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஏற்படும்னே சொல்லலாம். ஏன்னா நன்றி உணர்வு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்குள்ளே இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையோட வளர்ச்சி அதிகமாகிக்கிட்டே இருக்கும். காலையில் எழுந்ததுலேருந்து சாயந்தரம் வரையும், அதாவது நீங்கள் தூங்க போகிற வரையும் என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அதை எல்லாத்தையுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் கிடைச்சதற்கு நன்றி, இந்த நபர் என்னை பார்த்ததற்கு நன்றி அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் நினச்சி நன்றி சொல்கிறப்போ உங்கள் மனசில் உள்ள கெட்ட விஷயங்கள் அழிந்து போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நன்றி சொல்கிறனால உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த மாதிரி விஷயங்கள்
அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் எப்பயுமே நன்றியுணர்வாக இருக்கணும். அதுவும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன விஷயங்களை நினச்சி நன்றியோடு வெளிப்படுத்துகிறீங்களோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு பல மடங்காக பெறுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நினச்சி நன்றி சொல்லி படுங்க. அது உங்களை வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தும். நான் ஒரு விஷயத்துக்கு அதிகமாக நினச்சிக்கிட்டே இருக்கேன், ஆனால் அந்த விஷயங்கள் எனக்கு மட்டும் நடக்க மாட்டுது. இந்த பிரபஞ்சம் என்னை ஏமாத்துது, இந்த பிரபஞ்சம்னு சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி பல பேர் யோசிப்பாங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அதிகப்படியான பற்றுதலும் அது மட்டும் இல்லாமல் அது மேலே போய் டிப்ரெஷனை கொடுக்குறாங்க, அதாவது மன அழுத்தத்தை கொடுக்குறாங்க. இவங்க ஒரு விஷயத்த சொன்ன உடனே அதை நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டா போதும், அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அந்த விஷயம் நடக்குமா, இப்போ நடக்குமா, நாளைக்கு நடக்குமா அப்படின்னு யோசித்து அவங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறாங்க. இந்த மன அழுத்தம் என்ன ஆகும்னா, அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போகாமல் அவங்க வாழ்க்கையில் ஒரு மன அழுத்தத்தை தான் உண்டாக்குது. அதனால் எப்பயுமே ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு அதை அப்பயே விட்டுறணும். அது நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு மன உறுதியும் தெளிவும் இருந்தால் போதும், அது கண்டிப்பாக நடக்கும். அதை விட்டுட்டு அதை பற்றி அதிகமாக யோசிக்க நம்ம வாழ்க்கையில் ரொம்ப மனவேதனை தான் படுறோம். அதனால் அந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. ஒரு செடியில் ஒரு விதை போடுறோம், அந்த விதை போட்ட உடனே நம்மளுக்கு காயோ கனியோ பூவோ எதுவும் கொடுத்துறாது. அது நாட்கள் ஆக தான் நம்மளுக்கு கொடுக்கும். அதுக்கு நம்ம டெய்லியும் தண்ணி ஊற்றினா போதும், அந்த செடி தானாக வளரும். அது மாதிரி தான் நம்ம மனசில் ஒரு விதையை விதைச்சிட்டு அந்த விதை நம்மளோட எண்ணங்களாக தான் இருக்கணுமே தவிர நம்மளோட மன அழுத்தமாக இருக்கக்கூடாது. ஒரு எண்ணங்கள் விதைச்சிட்டு அந்த எண்ணங்களை நம்ம நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும். இந்த மண்ணில் விதையை போட்டுட்டு இந்த விதை முளைச்சிருச்சான்னு தோண்டி பார்த்தோம்னா அந்த விதை முளைக்குமா? கண்டிப்பாக முளைக்காது. அது திருப்பியும் அது சாதாரண மண் துகளாக தான் போகும். அது மாதிரி தான் நம்மளோட எண்ணங்களோட சக்திகளும். அந்த எண்ணங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வலுவானதாக இருக்க நம்மளோட சக்திகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் நம்மளோட எண்ணங்கள் ஒரு தடவை சொன்னால் போதும், அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் கண்டிப்பாக நடக்கும். உங்களோட எண்ணங்கள் எந்த அளவு வலிமையானதாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருந்தால் அது நடக்கும். அதை எந்த மாதிரி நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப அதிகமாகவே வேலை செய்யும். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கணும், நம்மளுக்கு என்ன நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இப்போது உங்களுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னா, எனக்கு ஒரு அழகான வீடு, எந்த மாதிரி நீங்கள் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, எந்த மாதிரி வாசல் முன்னாடி உங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறீங்க, எந்த மாதிரி செடிகள்லாம் வச்சுருந்தா உங்களோட வீடு அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அது எல்லாத்தையுமே மனசில் நினச்சிட்டு நீங்கள் தூங்குங்க. உங்களை அறியாமலே அது ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்வாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களோட மைண்டில் நீங்கள் நினைக்கிறனால உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இது ஸ்டோர் ஆகிக்கிறோம். இது உங்களை அறியாமலே நடக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மிராக்கிள் நடக்கிறதுக்கு ஒரு அறிகுறியாக கூட தோணலாம். சப்கான்ஷியஸ் மைண்டில் பார்க்குறப்ப அதை விஷுவலைசேஷன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இதை சப்கான்ஷியஸ் மைண்டில் பார்க்குறப்ப நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணுறப்ப உங்களை அறியாமலே அந்த வாய்ப்புகளுக்கு நீங்கள் அடியெடுத்து வைக்கிற ஒரு நிகழ்வாக கூட இருக்கும். பிரபஞ்சத்திட்ட நடந்தது நடக்க போகிறது அப்படின்றது மாதிரி கிடையாது. பிரபஞ்சத்திட்ட பொய் சொல்லவும் முடியாது. அதனால் பிரபஞ்சத்துக்கு எது பொய் எது உண்மைனும் தெரியாது. அதனால் நீங்கள் எப்பயுமே ஒரு நிகழ்வு நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடந்த மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்கள். அதுவும் பிரபஞ்சம் ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வாய் வார்த்தையில் எதனாலும் சொல்லலாம், நான் பெரிய கலெக்டர் ஆயிடுவேன், நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அப்படின்னு. ஆனால் உங்கள் ஆள் மனசுக்கு தெரியும் நீங்கள் எந்த மாதிரி கேரக்டர் எந்த மாதிரி நிகழ்வில் நீங்கள் இருக்கீங்கன்னு. அதனால் உங்களோட ஆள் மனசு என்ன சொல்லுதோ அதுதான் உண்மையும் கூட. நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஆள் மனசே சொல்லும் நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு.
அதனால் ஆழ் மனசில் எப்பயுமே ஒரு விஷயத்தை செய்கிறப்ப இது பண்ணால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு ஆழ் மனசு சொல்கிறப்ப அதை கேட்டு நீங்கள் நடந்தாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். மிகப்பெரிய மிராக்களும் நடக்க காத்திருக்குன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிரபஞ்சம் உங்களை வழி நடத்த ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மிராக்களையும் யூனிவர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.